பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரும் வலுவான எல் நினோ வரும் மாதங்களில் மேலும் தீவிரமடையும் என உலக வானிலை அமைப்பு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாக கணிப்பின்படி அக்டோபர் முதல் டிசம்பர் 2026 காலகட்டத்தில் மிக வலுவான எல் நினோ நிகழ்வுக்கான வாய்ப்பு 81% உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல் நினோவால் உலகின் பல பகுதிகளில் வெப்பநிலை உயர்வதுடன் சில இடங்களில் வறட்சியும் சில பகுதிகளில் அதி கனமழையும் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. திருப்பூர் காங்கேயம் பகுதியில் வழக்கத்தை விட அதிக அளவில் நாவல் பழங்கள் காய்த்திருப்பது எல் நினோவின் எச்சரிக்கையாக இருக்கலாம் என இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். நம்ம ஊரில் இருக்கிற நம்ம மண் சார்ந்த நாவல் பழம் மரத்தினுடைய ஆணிவேர் மிக வலுவாக இருக்கும். அந்த ஆணிவேர் என்ன பண்ணுதுன்னா, நாவல் பழ மரத்தினுடைய ஆணிவேர் பூமிக்கு அடியில் ஆழமாக போய் தனக்கு தேவையான நீரை மண்ணுக்குள்ளே இருந்து தேவையான தண்ணீர் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ இருக்கிற வெப்பத்தில் உலக வெப்பமயமாதல் காலநிலை மாற்றத்தினால இப்போ நீர் பற்றாக்குறை, ஒருவேளை இப்போ நீர் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அதை உணர்ந்துடும். அப்போ உணர்ந்து இப்போ இந்த வழக்கமாக கிடைக்கிற நீரை விட இப்போ நமக்கு தேவையான நீர் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த மரங்கள் தன்னை பாதுகாத்துக்கணும், தன்னுடைய இனத்தை பாதுகாத்துக்கணுங்கிறத ஒரு உணர்வை முன்னெடுத்து ஒரு டிஃபென்ஸ் மோடுக்கு மாறிடு அந்த மரம். அப்போ என்ன பண்ணுதுன்னா, அந்த மரத்தினுடைய புதுசாக ஏதாவது இலை விடுறதை நிறுத்திடும், கிளைகள் வளர்றத நிறுத்திடும். அப்போ அந்த இலை வளர்கிறதுக்கும் கிளை தளையிறதுக்கும் அந்த துளிர்க்கிறதுக்கும் தேவைப்படுற சக்தியை அப்படியே மிச்சம் பண்ணி தன்னுடைய இனத்தை நிறைய பரப்பணும், தன்னுடைய மரங்கள் அழிந்திடக்கூடாதுங்கிறதுக்காக காய்களை அதிகமாக காய்க்கிறதுக்கு தன்னுடைய பணிகளை மேற்கொள்ளும். அப்போது வழக்கமாக காய்க்கிறத விட கடந்த இப்போ 30 வருஷமாக இருந்ததை விட இந்த வருஷம் காய்களை அதிகமாக கொடுத்துருக்கு. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணியாக நம்ம எல்லாருமே மனிதர்கள் உணர வேண்டிய ஒரு தருணம். இந்த நாவல் பழம் மரம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு பெரிய எச்சரிக்கை. நம்ம நிறைய மரங்களை நட்டு நிறைய வனங்கள் உருவாக்கி நிலத்தடி நீர்மட்டத்தையும் நம்மளுடைய இயற்கை வளங்களையும் தொடர்ந்து பாதுகாத்தா மட்டும்தான் நம்மெல்லாம் அடுத்த தலைமுறை நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. அதற்கு எல்லாரும் ஒரு முடிந்த வரையிலும் மரங்களை நட்டு நிறைய இயற்கை வளங்களை பாதுகாத்துக்குங்கன்னு ஒரு விஷயத்தை தான் நாவல் பழம் மூலமாக நமக்கு உணர வேண்டிய ஒரு தருணம். இனப்பெருக்கத்தை தொடர அதிக அளவில் காய்ப்பது போன்ற இயற்கை நிகழ்வுகள் காணப்படலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். நாவல் மரங்களின் அதிக காய்ச்சலால் காலநிலை மாற்றம் மற்றும் நீர் பற்றாக்குறை குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அறிகுறியாக இருக்கலாம் என இயற்கை ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய இந்த வெப்பம் அதிகமாகும் பொழுது அது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துது காலநிலை மாற்றத்தில். அதில் குறிப்பாக சொல்ல போனால் கிளைமேட் சேஞ்சில் மழையின் அளவு பாதிக்கப்படுது. பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்த தாவரங்கள் மரங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு தாக்கம் வரும்போது, அதாவது அடுத்த ஒரு காலகட்டத்துக்கு வறட்சி வரும் அப்படிங்கிறத அது உணர்ந்துச்சுன்னா அதிகமான காய்களை அது கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 2-3 தலைமுறை அதோடைய காப்பாற்றணும் அப்படிங்கிறது. வறட்சி காரணமாக நீர்நிலைகள் வறண்டு பூச்சிகள், மீன்கள் உள்ளிட்ட உணவுகள் குறைந்தால் நீர்நிலைகளை சார்ந்த பறவைகளும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உள்நாட்டு பறவைகளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது அவற்றின் இனப்பெருக்கமும் பாதிக்கப்படலாம். தொலைதூர நாடுகளிலிருந்து வலசை வரும் பறவைகளுக்கும் உணவு மற்றும் நீர் கிடைப்பது சவாலாக மாறக்கூடும் என இயற்கை ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். பறவைகள்லையும் அந்த குறிப்பாக சிலதை உணர்த்தும். அதாவது நேரடியாக நம்ம தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட அது நம்ம குறிப்பை அறிந்து நம்ம உணர்ந்து கொள்ளலாம் பறவைகளும் இதனால் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது. இதனால் நம்ம உள்நாட்டு பறவைகள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி எல் நினோ ஆண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஆண்டில் அது இனப்பெருக்கம் செய்வதே தவிர்த்துடும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ புத்தி கூர்மைனா அது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சுக்கும் போது அதுக்கு தேவையான உணவு கொடுக்க முடியாமல் போயிடும். அப்படிங்கிறனால இனப்பெருக்கத்தையே ஒரு சீசனுக்கு அது தவிர்த்துடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். வலசை வரக்கூடிய வெளிநாட்டு பறவைகள் அதனுடைய தாய்நாட்டிலேருந்து கிளம்பி இங்கு நம்ம வலசை வரக்கூடிய விண்டரிங் கிரவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அங்கே வரும்பொழுது பார்த்திங்கன்னா அங்கேயும் அதுக்கு தக்கவாறு சூழ்நிலை இல்லாமல் போச்சுன்னா அது இங்கே உணவு தேடலுக்காக தான் வர்றது. உணவு தேடலுக்கும் ஓய்வெடுப்பதற்கும் இங்கே உணவு தட்டுப்பாடு நிகழும்போது என்னென்னா அது திரும்பி போவதற்கு கூட அது சக்தி இல்லாமல் அது திசை மாறி போகிறதுக்கும் அல்லது உயிரை இழக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பாகுது. இந்த கிரேட் ஃப்ரிகேட் பேர்ட் நம்ம குறிப்பிட்ட ஒரு பறவை பார்த்திங்கன்னா அது பசிபிக் பெருங்கடல்களில், இந்தியன் ஓஷன் போன்ற பெருங்கடல்களில் இருக்கக்கூடிய பறவை. கடந்த வாரம் பார்த்திங்கன்னா வெள்ளோட்டுக்கு ஒரு பறவை வந்துருச்சு.
எவ்வளோ தூரம் கடல் புறத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்து திசை மாறி அது காற்றின் வேகத்தினாலேயோ அல்லது இறைதடலினாலேயோ பரிதவிச்சு இங்கே வந்ததை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அது மாதிரி இது மாதிரியான அசாதாரணமான சூழ்நிலைகள் நிறைய நிலவும். பறவைகள் இனப்பெருக்கம் செய்கிறது வந்து அந்த ஆண்டுக்கு குறையும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கணும். வலுப்பெறும் எல் நினோவும் அதனுடன் உருவாகக்கூடிய பிற காலநிலை மாற்றங்களும் தமிழகத்தின் வெப்பநிலை, மழை பொழிவு மற்றும் விவசாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என கருதப்படுகிறது. அதனால் நாவல் பழங்கள் அதிகம் காய்த்திருக்கிறது என்பதை வெறும் இயற்கை அதிசயமாக பார்க்காமல் மரங்களை வளர்ப்பதும் நீர்நிலைகளை பாதுகாப்பதும் காலநிலை மாற்றத்திற்கு தயாராவதும் அவசியம் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் வேண்டுகோளாக உள்ளது.